முதல்ல சாந்தமா பிரசங்கம் பண்ணு, தடாபுடான்னு பண்ணாத. ரெண்டாவது உபதேசத்தோடு கண்டனம் பண்ணு. இங்க தடாபுடா உள்ள வருவார், கண்டனம் பண்ணு, நீ செய்யறது தப்புன்னு சொல்லி கொடு, கடிந்து கொண்டு. இல்லையா? முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்காரு? நீடிய சாந்தம். இந்த சாந்தத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? சாந்தம் வேற, கடிந்து கொள்ளுதல் வேற. கடிந்து கொள்ற ஆள் எப்படி இருப்பாங்க? மூஞ்சி. இப்ப சாந்தமான ஆள் மூஞ்சி எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ரொம்ப சாந்தம். கடிந்து கொள்ற மூஞ்சி இப்படி ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்கா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு ஊழியக்காரன் தான், ஒரு ஆள் தான். ஒரு நேரம் எப்படி இரு? சாந்தமா அன்பை வெளிப்படுத்து. இன்னொரு நேரம் கடிந்து கொள்ள. எப்ப சாந்தத்தை வெளிப்படுத்தணும்? நீங்க துக்கமா இருக்கிற நேரத்துல வந்து, நீ இதை செஞ்சல அதான் செத்த போ, நீ அதை செஞ்சல அப்படி சொன்னா ஊழியக்காரனே கிடையாது. நீங்க துக்கமா இருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு தெரியல, நீங்க பண்ண பாவத்தினாலையும் நீங்க பண்ண தவறுனாலையும் தான் இந்த கஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியுது. இப்ப வந்துட்டு நான் அந்த தவறை சுட்டி காட்டி கொண்டிருந்தால் நான் அப்போ சில ஊழியக்காரன் அல்ல. நான் அப்ப உங்கள்கிட்ட வந்து சாந்தத்தோட உங்க துக்கத்துல பங்கு கொண்டு, உங்க துக்கமா உங்க கவலையா கஷ்டமா அங்க நான் நிக்கணும்.